நியூ மம் ஸ்ட்ரகிள். குழந்தை பிறந்தோடனே வந்துட்டு டாக்டர் வந்து 3 மாதம் வரைக்கும் தாய்ப்பாலை தவிர வேறு எதுவுமே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் கொடுத்து விடுவாங்க. பட் நம்ம வீட்டில் குழந்தைய குளிப்பாட்டும் போது குளிச்சு முடிச்சோடனே வந்து ஒரு சொட்டு தண்ணியை தூக்கிட்டு வந்து வாயில் ஊற்றி விடுவாங்க. அதனால ஏதாவது ஒரு இஷ்யூ வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம்னா அந்த டாக்டர் கேட்பாங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி தண்ணி கொஞ்சோண்டு கொடுத்தோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னு வச்சுக்கோங்க. அந்த டாக்டர், நீ என்ன படிச்சிருக்க? இந்த கேள்வியை எல்லா டாக்டருமே கேட்பாங்க. இந்த தலை வந்து ஷேப்பாக இல்லை வந்துட்டு அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தலையை வந்துட்டு பிடிச்சி விடணும், இப்படி மசாஜ் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணுவாங்க. நிறைய இதெல்லாம் பண்ணுவாங்க. குழந்தையோட பிரெயின் எப்படி வந்துட்டு க்ரோத் ஆகுதோ அந்த மாதிரி தான் வந்துட்டு நம்மளுடைய ஹெட் வந்து இருக்கும் அப்படின்றத அவங்ககிட்ட நம்ம சொல்ல ட்ரை பண்ணுவோம். பட் அவங்க கேட்க மாட்டாங்க. குளிப்பாட்டும் போது கொதிக்க கொதிக்க எடுத்து தண்ணியை ஊற்றுவாங்க. குழந்தை அலரும். அதை பார்த்து எனக்குலாம் பக்கு பக்குன்னு இருக்கும். சுட சுட தண்ணி ஊற்றாதீங்க, கொஞ்சம் வாமா ஊற்றுங்க அப்படின்னு சொல்லுவோம். சுட சுட எடுத்து கொதிக்க கொதிக்க ஊற்றுனா மட்டும்தான் குழந்தை நல்லா வளரும், நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை வந்து திமிர் முடிக்குள்ள அப்போ வந்து என்ன சொல்லுவாங்க, நீ வந்து அவனோட ட்ரெஸ் எல்லாமே முறுக்கி காய போடுற, அதனால தான் அவனும் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னாவது ஒரு லாஜிக் இருக்கா அதில்? ஏதாச்சும் ஒரு குட்டி லாஜிக்